ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர், அதாவது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணும்போது ஃபயர் வந்து கையில் வந்து பேர்ன் ஆகிடுது இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை நாங்கள் வந்து சரி டெஸ்ட் பண்ணலாமே, அது நிஜமாகவே அப்படி ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து இதை ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் யாரும் இதை வந்து சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க, குழந்தைய பக்கத்தில் வச்சுக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சானிடைசரில் வந்து நான் வந்து வத்தி குச்சி கிழிச்சு வச்சேன். அப்போ வந்து உடனே ஒரு செகண்ட்லேயே வந்து பேர்ன் ஆகிடுச்சு. அதுக்காக நீங்களும் வந்து டெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் வச்சு ஏதாவது பேர்ன் ஆக போய் நீங்கள் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிலாம் பார்க்குற வேலை வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் நாங்கள் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். ரியலாக நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல, உங்கள் எதிர்க்கே நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இது வந்து நான் டெட்டால் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போலாம் சோப் தான் யூஸ் பண்ணேன். நான் இப்போலாம் அந்த சானிடைசரே யூஸ் பண்ணுறது இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். இந்த ட்ரையல் பேக் தான் வாங்கியிருந்தோம். அது காலியாக கூட ஆள் பாருங்க, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணவே வேண்டான்னு விட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட் எதுக்காகனா, நம்ம இந்த சானிடைசர் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நாங்கள் பேப்பர் வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பேப்பர் வந்து ஃபயர் ஆகிடோடனே வெளியில் தூக்கி போட வேண்டாம், அப்படி தரையில் ஏதாவது ஆகிடுமே சொல்லிவிட்டு நான் தண்ணியில் வந்து நனைச்சிடலான்னு அப்படி சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு வந்து கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து சானிடைசர் வந்து ஊற்றிக்கிறாங்க. இதில் வந்து நான் தான் வந்து பற்ற வைப்பேன் அப்படி சொல்லிவிட்டு வத்தி குச்சி எடுத்து பற்ற வச்சேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வச்ச உடனே வந்து ஃபயர் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது தான், அதனால் நீங்கள் கையெல்லாம் வைக்காதீங்க. அந்த வேப்பர் வந்து ஆகிறது நம்ம ரியலாக பார்க்கும்போது நல்லா தெரியும். இப்போது நான் அதை டச்சே பண்ணல, ஜஸ்ட் அது கிட்ட வந்து காமிக்கும்போது உடனே வந்து ஃபயர் ஆகிடுச்சு பேப்பர். பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த பேப்பர் வந்து கிட்ட தான் கொண்டு போகிறேன், அதை டச் கூட பண்ணல. அந்த மாதிரி இருக்கும்போதே வந்து ஃபயர் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இது சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து கிச்சன் சமைக்க போகிறீங்க, இல்லை விளக்கேற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் சோப் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணாலே போதும். அப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சானிடைசர் வந்து யூஸ் பண்ணாமல் சோப் வச்சு கை கழுவ பழக்கப்படுத்துங்க. நீங்கள் வெளியில் போனால் வந்தால் மட்டும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சோப் யூஸ் பண்ணியே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.